அதானே அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ் ஆடிருப்பாரு பாருங்க. அதெல்லாம் வேற மாதிரி வெறும் 35 பாலுக்கு 50 போட்டிருப்பாரு. அது ஸ்டெயின்லாம் ஒரு 4 அடிப்பாரு பாருங்க. அதெல்லாம் வேற மாதிரி. யுவராஜ் சிங் 18 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. யுவராஜ் சிங் அவுட் ஆகும் போது இந்தியா இன்னும் 20 பாலுக்கு 40 ரன்னுக்கு மேல அடிக்கணும். அப்பதான் ரெய்னாவும் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த ஸ்கோர் ஈஸியா அடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ரெய்னா வெறும் 10 பாலுக்கு 21 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிருப்பாரு. மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கும். கடைசி 10 பாலுக்கு 6 ரன் அடிக்கும் போது ரெய்னா அவுட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் கோலி ஒரு 4 அடிச்சு ஒரு சிங்கிள் தட்டிருப்பாரு. கடைசி 7 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணாருன்னா தோனி தலைவன் நினைச்சிருந்தா அந்த பால 4 அடிச்சு அப்பயே முடிச்சிடலாம். ஏன்னா கோலி அந்த மாதிரி இன்னிங்ஸ் அடித்தார். அவர்ல பினிஷ் பண்ணன்னு சொல்லிட்டு அந்த பால டாட் ஆடி இருப்பாரு. எல்லா ஃபேன்ஸையும் பார்த்துட்டு ஏன் இந்தியன் பிளேயர்ஸை பார்த்து அட்மையரா இருப்பாங்க. அதுதான் தோனி. உங்கள எத்தனை பேருக்கு விராட் கோலி தோனியோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.